ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அம்மாயோட ஊருக்கு தாங்க வந்திருக்கேன். அம்மா வந்து பிறந்து வளர்ந்த ஊர் பெருமாம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே வந்து தாய் மாமா வீடு, பெரிய மாமா வீடு அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களோட தோட்டம் தான் இது. இங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பாக்கு மரம், இந்த மாதிரி கோழி ஷெட்டெல்லாம் போட்டு கோழியெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மெயினாக போனது ஆட்டுக்குட்டி பார்க்குறதுக்கு தாங்க. வீட்டுக்கு வந்து ஆட்டுக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் ராவடி அது பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். அத்தையும் கூட்டிகிட்டு அப்புறம் தாய் மாமாவும் வந்திருந்தாங்க. அவங்களையும் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆட்டுக்குட்டியை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னடா நம்ம பாப்பா பேத்தி நீங்க அந்தாண்ட வர முடியுது எனக்கு தெரியுது. என்ன குட்டி வளர்த்துறீங்களா? வளர்த்துறதுக்கு தான் வளர்த்துறீங்களா? சரி சரி. இந்த ஊரில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து இந்த சீமார் உரிக்கிற வேலை தாங்க பார்த்துட்ருக்காங்க. அங்கே நிறையா வந்து இந்த தென்னைத்தோப்பு இருக்குது அப்படின்றதுனால அந்த தென்னை ஓலையிலேருந்து அந்த குச்சியை வந்து தனியாக சீவி எடுத்து இந்த மாதிரி சீமாராக கட்டி காய வச்சு கட்டி சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஒட்டுக்கா வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி பார்க்குறதுக்கு போயிட்டோம். நாம் இன்றைக்கி வாங்க போகிறது வந்து வெள்ளாடு தான், செம்மறி ஆடு கிடையாது, வெள்ளாடு. அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருந்தது. அதெல்லாம் விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருந்தது. எல்லாம் கிடக்குது. வேணுமா? அவங்க தரலையா? அம்மா வந்து கொஞ்சம் பெரிய குட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இது நல்லா இருக்குது, இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து பால் குடிச்சிட்ருக்கு, அதனால் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா குட்டி வந்து எலசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது பார்க்குறப்போ அவ்வளோ நெகுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் கடைசியாக இந்த ஆடு தான் முடிவு பண்ணது. எல்லாம் விலை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பயும் விடலை, எங்களுக்கு ஒரு குட்டியாவது கொடுங்க, எங்களுக்கு பால் இருக்குது, நாங்கள் ஊற்றி குடிக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த குட்டி முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லீசா எது வேணும்? அதுதான் வேணுமா? பாப்பாவுக்கு வந்து அந்த குட்டியை விடுறதுக்கு மனசே இல்லைங்க. அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்ததா. அது ஓடி ஓடி குதிக்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டா. ஆனால் அவங்க தான் எலசா இருக்குன்ட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே முடிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் அதனால் இந்த 3 இன்னொரு குட்டி 4 குட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆட்டுக்குட்டியா? கையோட குட்டியெல்லாம் வெலை பேசி முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு சரி கையோடு எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா காரில் தான் போயிருந்தோம். சரி பின்னாடி டிக்கியில் வச்சுக்கலாம், கால் கட்டி தந்துடுறேன், நீங்கள் டிக்கிலே வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க, இன்னொரு டைம் ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாருன்ட்டு பின்னாடி டிக்கிலே எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதனால் மாமா வந்து எல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருந்தார். அது வரைக்கும் அந்த சோவை போட்டிருந்தாங்க, அந்த தென்னஞ்சோவை, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. சாத்தி விட்டாலும் சத்தம் வராது.
ஆட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கே வர வழியிலேயே கயிறு இருந்தது, கழுத்து கயிறு, அந்த திருவாணியோட கயிறு இருந்தது. கயிறையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே மழை பிடிச்சிக்கிச்சு. என்னப்பா புதுசா வாங்கிட்டு வந்து கழுத்துக்கு போறது எல்லாமே புதுசு. இந்த குட்டி காண்ட் இல்லையா, பால் விட்டோம், அதுக்கிட்ட தான் போய் பால் விட்டோம். அம்மா அம்மா எல்லாம் இல்லை, இதுக்கு பாட்டில் ஊற்றி தான் பால் கொடுக்கும். பாட்டில் ஊற்றி தான். அம்மா இது வந்து தங்க குஞ்சி, அம்மா இது அண்ணா தங்கச்சி. புதுசாக பண்ணையில் உருப்படியை பார்த்தோன்னா இந்த நாய், கோழி எல்லாம் ஒரு பக்கம் மிரண்டிட்டு இருந்ததுங்க. ஆனால் இங்கே ஒரு ஆள் சின்சியராக ஒரு டியூட்டி பார்த்துட்ருக்காரு. வாங்க என்ன பண்ணுறாருன்னு போய் பார்க்கலாம். ஓ, இங்கே என்ன பண்ணுற? வீட்டுக்கு வந்து ஆற்று தண்ணி வரும், அது நம்பிருச்சுன்னா இங்கே காட்டுக்கு எடுத்து விடுவாங்க. அந்த சீம்பிள் காட்டுக்கு எடுத்து விட்டுருக்காங்க. அவர் வந்து சின்சியராக தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காருங்களாமா. ஓய், அந்த ஆடுங்கெல்லாம் கத்துறதை பார்த்துட்டு இந்த நாய்க்கு ஒன்றும் சொல்லிக்க முடியல. புதுசாக நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த ஆடு கட்டியிருக்க இடத்துல வேற கோழி குஞ்சு வேற இருந்ததா, அதுவும் எல்லாம் மிரண்டுருச்சு. மழை வந்து லைட்டாக அப்படியே பொசு பொசுன்னு தூரிட்டு இருந்தது. அம்மா வந்து பால் கறக்க போயிட்டாங்க. பால் கறந்து முடிச்சுட்டு ஆட்டுக்கு வந்து தலை உடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு. ஏன்னா வெளியெல்லாம் ஈரமாக இருக்குது, வெளியே கட்டினாலும் மேயாது அப்படிங்கிறனால தலையை உடிச்சிட்டு வந்து கட்டி தொங்க விட்டுட்டாங்க. ஏன்னா கீழே போட்டோன்னா ஆடு வந்து ஃபுல்லாக அது மேலே ஏறி மண் பண்ணிடும், சாப்பிடாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டாங்க. இது 3 தான் வந்து ஃபுல்லாக நல்லா தலை சாப்பிடுது. அந்த சின்ன குட்டி வந்து இன்னும் பால் குடிக்குதுங்க. டப்பாவில் ஊற்றி கொடுத்தனா குடிச்சிக்குது. 1-2 சாப்பிடுது. இருந்தாலும் அதை வந்து அந்த பால் மறக்கிற தண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறனால அந்த டியூட்டி வேறு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பி தான் மெயினாக நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான். இங்கே ஊற்றிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த ஆட்டுக்குட்டி பார்த்தோன்னே நம்ம வீட்டு குட்டிஸோட ராவடி டபுள் மடங்கு ஆயிடுச்சுங்க. என்னங்க பண்ணுறது, அவங்களோட சந்தோஷம் தானே நம்மளுக்கும் முக்கியம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.